அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். யூடியூப், இன்ஸ்டாகிராமு எதில் பார்த்தாலும் இந்த முட்டை மிட்டாய் தான் ட்ரெண்டில் இருக்குது. பயவுல அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கான். இனி வீட்டிலையே வந்து இந்த முட்டை மிட்டாய் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் ஸ்டவ் டாப்பில் வச்சு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மொத்தம் 5 பொருள் தான் இதுக்கு தேவைப்படுது. அதுவும் கோவா வந்து முக்கியம். கோவா வந்து நம்ம வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம், வீட்டிலே பண்ணுறதா இருந்தாலும் வீட்டிலே பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலே பண்ணது. முட்டை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து முட்டை சேர்க்குவாங்க. நம்ம வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 முட்டை சேர்த்தாலே வந்து முட்டையோட ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் பண்ணுறது மாதிரியே வந்து இதில் உள்ள ஒயிட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ முட்டையில் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சின்ன ட்ரிக் என்னதுன்னா, என்ன ஸ்வீட் செய்யதாக இருந்தாலும் முட்டை ஆட் பண்ணதாக இருந்தால் அதில் உள்ள ஒயிட்டை வந்து எடுத்துடணும். அப்போனா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப வரவே வராது. இப்போ பாதாம் முந்திரியை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்க கோவா கூட முட்டையை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கோவாவும் முட்டையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வீட்டில் பண்ண கோவானால மிக்ஸ் ஆகிட்டு, இதே கடையில் பண்ணக்கூடிய கோவா இருந்தால் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்ஸ் ஆகாட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடவே 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுகரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் நெய் வந்து இது கூட ஆட் பண்ணி, இதுக்கு வந்து நெய் வந்து முக்கியம். நெய் வந்து அதிகமும் ஆயிடக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. நெய் வந்து லிமிட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இது ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணலாம். நான் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணலை. இது வந்து ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்தது ஏலக்காய் பொடி தான் இருந்துச்சு, ஸோ அதனால் ஆட் பண்ணி, அது பிரச்சனை இல்லை, எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து குக் பண்ணக்கூடிய நேரம் வந்து மெல்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இது வந்து மெல்ட் ஆகினதுக்கப்புறம் தான் இது வந்து கட்டி ஆகும். நம்ம வந்து மெல்ட் ஆகுறதே அப்படி பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகினதுக்கப்புறம் அது திக்காகிடும். அந்த திக்காகின டைமில் வந்து நம்ம வந்து ஒரு பேனுக்கு இதை மாற்ற வேண்டியது வரும். இதில் நான் பண்ணின மிஸ்டேக்கும் இதில் வந்து நான் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் வந்து அதையும் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டியது நானும் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு திக்க ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமை இதில் வந்து ஆட் பண்ணணும். பாதாம் வந்து ஒன்று வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு வேண்டிய சேர்க்குறது. மற்றபடி என்னதுன்னா சீக்கிரம் வந்து திக்காயிரும். அதுக்கு வேண்டி தான் பாதாமை வந்து கூடுதலும் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா திக்காகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுதான் முட்டையோட பக்குவம். இந்த பக்குவம் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு டின்னில் நெய் தடவி நம்ம குக் பண்ணதை இதில் வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். டின் வந்து ஹீட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கூடவே வந்து மேலே வந்து நெய்யை வந்து பாக்கி கொஞ்சம் நெய் இருக்கும், அந்த நெய்யை வந்து ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நெய் வந்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு மேலே வந்து கோல்டன் கலரில் கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் நெய் வந்து ஆட் பண்ணுறது. நம்ம ஓவனில் குக் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ஸ்டவ் டாப்பில் தான் குக் பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டே வந்து ஒரு பிரியாணி பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு அதில் இந்த ட்ரே வந்து அதில் வச்சு குக் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 1/2 மணிக்கூர் போகுது இது குக் ஆகிறதுக்கு. நான் ஒரு 20 மினிட்ஸில் இடையில வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்பமா வந்து எல்லாம் கீழேலாம் வந்துடுச்சு, மேலே வந்து கொஞ்சம் இன்னும் வேக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லல. என்ன மிஸ்டேக்னா, இந்த முட்டை மிட்டாய் வந்து சூடோட வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றக்கூடாது. நான் வந்து ஹீட்டாக இருக்கும்போதே வந்து இந்த ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றினதுனால அது கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றும் போது அது பெர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, பால்கோவாவும் ஒரு குலாப் ஜாமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஸ்டவ் டாப்பில் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், நம்மள்ட்ட ஓவன் இல்லையே எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஸ்டவ் டாப்லேயே வந்து இந்த மாதிரி சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இதுதான் இந்த வீடியோ. இந்த முட்டை மிட்டாயை வந்து சூடாக சாப்பிட்றத விட 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிடும்போது இந்த முட்டை மிட்டாயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரு வாரம் கூட இதை வந்து வெளியே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். செஞ்ச அதே மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இது போல் ட்ரெண்டிங் வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த இஃப்தார் ரெசிபியெல்லாம் வரப்போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.